ஒரு 20 வருஷம் முன்னாடி சயின்டிஸ்ட் ரிசர்ச்சர்ஸ்லாம் என்ன சொன்னாங்க கேட்டிங்கன்னா, உலகத்தில் ஒரு புது விதமான அகதிகள் உருவாவாங்க. அவங்க பேர் வந்து கிளைமேட் ரெஃப்யூஜி சொல்லுவாங்க. என்ன விஷயம்னா, உங்களுக்கு வந்துட்டு அட்மாஸ்பியர் வந்து பொல்யூட் ஆக உங்களுக்கு ஓசோன் லேயரில் ஓட்டை ஆகிட்டே இருக்கும். ஸோ ஓட்டையாக அண்டார்டிகாவில் இருக்கிற ஐஸ் கட்டி உருக கடல் மட்டம் ஏற அந்த கடல் கீழே இருக்கிற நிலப்பரப்புக்குள்ளே அந்த கடல் வந்துடும். ஸோ அந்த நிலம் ஃபுல்லாக கடலுக்குள்ளே முங்கிடும். அதனால் என்ன ஆகும்னா, அந்த நிலப்பரப்பில் இருக்கிற ஆளுங்களில் அகதிகளாக நிறைய நாட்டுக்கு போய் செட்டில் ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் வந்து சிரிச்சோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த விஷயம் உண்மையாயிருக்கு. அது எந்த கண்ட்ரின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, டுவாலோங்கிறது வந்து ஒரு ஸ்மால் ஒரு ஐலண்டு நேஷன் சொல்லுவாங்க. அது ஆஸ்திரேலியாவுக்கும் ஹவாய்க்கும் நடுவில் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60% ஆஃப் டுவாலோ வந்து கடலுக்கு அடியில் இருக்குது. இனி மீதி 40% தான் இருக்குது. ஆனால் இதில் என்ன ஒரு அதிர்ச்சியான விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த 40% நிலம் இருக்கிற அந்த டுவாலோ வந்துட்டு நம்ம வாழக்கூடிய அந்த காலகட்டத்திலே மேக்ஸிமம் ஒரு 50 to 60 இயர்ஸ்க்குள்ளேயே கம்ப்ளீட்டாக கடல் அடியில் போகும்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? இது உண்மைதாங்க. ரீசெண்டாக வந்து கிளைமேட் சேஞ்சோட ஒரு மீட்டிங் வந்து யுனைடெட் நேஷன்ஸில் நடந்துட்டு இருந்துச்சு. அங்கே வந்து பல வளர்ந்த நாடுகள்லாம் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி வந்து அட்மாஸ்பியர் வந்து நாசம் அடைகிற காரணம் நீ தான் அதிக ஃபேக்ட்ரி வச்சிருக்க, நீ தான் நிறைய கார்பன் எமிட் பண்ணுற, ஒன்றால் தான் வந்து ஓசோன் லேயரில் ஓட்டையாகுதுன்னு சொல்லிட்டு சண்டை போட்டுகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இந்த டுவாலோ நாட்டோட ஃபாரின் மினிஸ்டரு எங்கேருந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்தாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தண்ணி உள்ளேருந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ நான் நின்றுட்டு இருக்கிற இடம் வந்துட்டு நீங்கள் கடல் நினச்சிப்பீங்க, ஆனால் ஆக்சுவலாக அது உண்மையிலே கடல் கிடையாது. ஒரு 10 வருஷம் முன்னாடி இந்த இடம் வந்து நிலமாக இருந்தது, அதாவது மண் இருந்தது இந்த இடத்துல. ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கிளைமேட் கண்டிஷன் காரணமாக கடல் உள்ளே வந்து இந்த இடம் கடல் ஆயிடுச்சு. இப்போ நான் அங்கே தான் நிற்கிறேன். எங்கள் நாட்டுக்கு வந்து இந்த கஷ்டம் உருவாயிருக்கு. இனி கூடி சீக்கிரம் எல்லா இடத்துக்கும் இந்த வந்து ஒரு சூழ்நிலை பரவக்கூடிய ஒரு நிலைமை வரும். அதனால் எல்லாருமே புரிஞ்சுக்கோங்க, கிளைமேட் சேஞ்சுங்கிறது வந்து ஒரு உண்மையான விஷயம். எல்லாருமே இப்போவே இமீடியட்டாக அதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதிர்ச்சிகரமான ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. உலகத்தோட ஒட்டுமொத்த அட்டென்ஷனும் அவர் வந்து கவர்ந்தார். டுவாலோ வந்து ஒரு ஸ்மால் ஒரு ஐலண்ட் நேஷன் தான். அது எப்படி அதோட ஷேப் இருக்கும், அந்த கண்ட்ரியோட ஷேப் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாம்பு வடிவத்தில் இருக்கும். ஸோ ஒரு பாம்பு வடிவத்தில் ரொம்ப நீளமாக போகும். அது டோட்டல் ஏரியா வந்து ஒரு 676 கிலோமீட்டர்ஸு. அந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு 12,000 மக்கள் வந்து இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த எப்படி பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ நடுவில் நின்னோன்னா அந்த சைடில் வந்து அலை வந்து உள்ளே வந்துக்கிட்டு இருக்கும், இந்த சைட்லேருந்து அலையை வந்து உள்ளே வந்துக்கிட்டு இருக்கும். இது ரெண்டும் கொஞ்சம் உள்ளே வந்து இந்த இருக்கிற இடம் வந்து சுருங்கி போயிட்டே இருக்குது டுவாலோவில். ஸோ ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, மற்ற எல்லா ஒரு விஷயத்துக்கும் பிளான் பி இருக்கும். ஆனால் இந்த கிளைமேட் சேஞ்சுக்கு மட்டும் பிளான் பியே இருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நிலமே கம்ப்ளீட்டாக தண்ணி கடியில் போகும்போது அங்கே என்ன பிளான் பி வச்சுக்க முடியும்? ஜெர்மனி வந்து காரை எக்ஸ்போர்ட் பண்ணுறது மூலமாக அதிகமாக பணம் சம்பாதிக்கிறேன். இந்தியா வந்து சாஃப்ட்வேர் சர்வீசஸ் மூலமாக அதிகம் பணம் சம்பாதிக்கிறேன். அப்போ இந்த டுவாலோ நாடு எப்படி பணம் சம்பாதிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிப்பீங்க. அது எப்படி சம்பாதிக்கிறான்னு கேட்டிங்கன்னா, ஃபிஷிங் மூலமாக சம்பாதிக்கிறாங்க. ஆனால் டுவாலோவுக்கு இருக்க ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம், அந்த அதிர்ஷ்டம் எந்த ஒரு உலக நாடும் கிடையாது. அதாவது ஃபியூச்சரில் டுவாலோ வந்து கம்ப்ளீட்டாக தண்ணி கடியில் முங்கினா கூட கிடையாது, முங்கிடும். அது முங்கினா கூட உங்களுக்கு வந்துட்டு அந்த டுவாலோவுக்கு சேர வேண்டிய ஒரு குறிப்பிட்ட பங்கு லைஃப் லாங் டுவாலோவுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அது என்ன ஃபீல்டு, அது என்ன ஒரு விஷயம்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிப்பீங்க. இந்த வீடியோ வந்து மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம ராகேஷ் அவுட்லுக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்ஃபர்மேட்டிவாக வீடியோஸ்லாம் உங்கள்கிட்ட வந்து நம்மளால் கொண்டு சேர்க்க முடியும். இந்த டுவாலோங்கிற ஒரு ஐலண்ட் நேஷனில் வந்து ஒரு ஏர்போர்ட் இருக்கும். சரி, ஒரு ஏர்போர்ட் இருக்கிறது என்ன பெரிய விஷயமா சொல்கிறேன், நம்ம கையில் கூட தான் ஒரு ஏர்போர்ட் இருக்குன்னு சொல்லி யோசிப்பீங்க. ஆனால் டுவாலோ நாட்டில் இருக்கிற ஏர்போர்ட் எப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, அங்கே வந்து 3 நாளைக்கு ஒரு தடவை தான் ஃப்ளைட் வந்து இறங்கும். அந்த டைமில் மட்டும்தான் அது வந்து ஏர்போர்ட்டாக வந்து செயல்படும். மற்ற நேரம் அந்த ஏர்போர்ட்டில் என்ன நடக்கும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த ஏர்போர்ட் வந்து ஒரு பிளேயிங் கிரவுண்டாக யூஸ் பண்ணுவாங்க. அங்கே இருக்கிற ஆளுங்க பசங்க எல்லாருமே அங்கே தான் ஃபுட்பால் விளையாடுவாங்க, அங்கே தான் வந்து அவங்க வந்து வாலிபால் விளையாடுவாங்க, அந்த மாதிரி நிறைய கேம்ஸ் அங்கே விளையாடுவாங்க. ஸோ ஃப்ளைட்டு வரும்போது அவங்களுக்கு முன்னாடி அனௌன்ஸ்மெண்ட் வரும். ஸோ அந்த மக்கள்லாம் விளையாடிட்டு இருப்பாங்க. டக்குன்னு அங்கே இருக்கிற பாலெல்லாம் தூக்கிட்டு போய் பின்னாடி அங்கே ஒரு பில்டிங் மாதிரி ஒரு கூரை மாதிரி ஒன்று இருக்குது, அந்த கூரைக்குள்ளே போய் பூந்துப்பாங்க. அப்புறம் ஃப்ளைட் வந்து இறங்கிடும். அதுக்கப்புறம் 3 நாள் கழிச்சு தானே ஃப்ளைட் வரும். ஸோ மக்கள் அந்த ஏர்போர்ட் ரன்வேலேயே போயிட்டு திருப்பி விளையாட ஆரம்பிப்பாங்க. ஸோ டுவாலோ மக்கள் வந்து இப்படி தான் அவங்க லைஃப் நடத்திடுறாங்க. ஏன் ஏர்போர்ட்டில் விளையாடுறான்னு கேட்டிங்கன்னா, டுவாலோ நாட்டு சின்ன இடம் தான், அதில் மெஜாரிட்டி போர்ஷன் இந்த ஏர்போர்ட்டே கவர் ஆகிடுது. ஸோ மக்கள் இங்கே தான் விளையாடி ஆகணும், வேறு இடமே கிடையாதுல விளையாடுறதுக்கு. இருந்த இடம் ஃபுல்லாக ஆல்ரெடி கடலில் முங்கி போச்சு இல்லையா? ஸோ இது ஒரு விஷயம் இருக்கணும். டுவாலோ பொறுத்தவரை அங்கே வந்து உங்களுக்கு டோட்டலாக 2 பேங்க் தான் இருக்குது. அங்கே டோட்டலாகவே உங்களுக்கு வந்து ஒரு ஏடிஎம் கூட கிடையவே கிடையாது டுவாலோவில்.
லெஃப்ட்லேருந்து கடல் தண்ணி உள்ளே வருது, ரைட்லேருந்து கடல் தண்ணி உள்ளே வருது. கடல் கிட்ட இருந்து ஆல்ரெடி இருக்கிற வீடு, ஹோட்டல் எல்லாமே வந்து தண்ணி கடியில் முங்கி போச்சு. ஸோ இந்த டுவாலோ மக்களோட எதிர்காலம் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிப்பீங்க. அந்த மக்களுக்கு எதிர்காலமே கிடையாது. ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான், எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பக்கத்தில் இருக்கிற நாட்டிலலாம் போயிட்டு ரெஃப்யூஜியாக போய், அதாவது அகதிகளாக போயிட்டு தஞ்சம் புகுந்துக்கணும். ஸோ இது ஒன்று தான் அவங்களுக்கு இருக்கிற ஆப்ஷன் இருக்குது. ஸோ பக்கத்தில் என்ன கண்ட்ரி இருக்குது பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து இருக்குது. ஸோ ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து ஃபுல்லாகவே ஆல்ரெடி இப்போ வந்து டுவாலோ கவர்மெண்ட் கீழே வந்து சொல்லிட்டாங்க, நீங்கள் கவலைப்படாத, உங்களுக்கு நாங்கள் இருக்கோம், அங்கே இருக்கிற மக்களால் இங்கே அமுச்சு விடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிட்டாங்க. அங்கே இருக்கிற மக்களும் அவங்களோட சொந்த மண், கலாச்சாரம், பாஷை, அடையாளத்தை விட்டுட்டு இப்போ ஆஸ்திரேலியா, நியூசிலாண்டில் செட்டில் ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. அதாவது இந்த ஓசோன் லேயரில் வந்து ஓட்டை போடுறது, நிறைய இண்டஸ்ட்ரியை வச்சு அட்மாஸ்பியரை பொல்யூட் பண்ணுறது எல்லாமே நிறைய வளர்ந்த பணக்கார நாடுகள். ஆனால் இதுக்குண்டான வந்து ஒரு கஷ்டம், இதுக்குண்டான வந்து விலையை யார் கொடுக்குறாங்க கேட்டிங்கன்னா இந்த டுவாலோ பக்கத்தில் இருக்கிற கிரிபாட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஐலண்ட் நேஷன் இருக்குது. இவங்க தான் இதுக்குண்டான வந்து விலையை கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்க தான் அதுக்குண்டான கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆல்ரெடி வெவ்வேறு நாட்டில் வந்து தஞ்சம் புகுந்தாங்க டுவாலோ மக்கள். ஸோ அந்த மக்கள் எல்லாமே வந்துட்டு ஃப்யூச்சரில் ஒன்று சேர்க்கணும். அதாவது ஒரு 50-60 வருஷம் அப்புறமா டுவாலோ இருக்காது, இந்த மக்கள் எல்லாருமே வந்து ஒன்று சேர்த்தாகணும். இவங்களோட வந்து பசங்க இருப்பாங்க, இவங்களுக்கு வந்து டுவாலோன்ற ஒரு நாடு இருந்துன்னு சொல்லிட்டு தெரியணும். அவங்களோட அம்மா அப்பா, அவங்க தாத்தாவோட பூர்வீகம் டுவாலோ எங்கே இருந்துன்னு சொல்லி தெரியணும். அதே மாதிரி இவங்களோட பாஷை, இவங்களோட கல்ச்சரு, இவங்களோட கலாச்சாரங்கள் எல்லாமே பொறுத்தவரை இந்த அடுத்த வர சங்கதிகளுக்கு வந்து இவங்க சொல்லிக் கொடுக்கணும். ஸோ அதனால் டுவாலோ என்ன பண்ணுறாங்கன்னா, டுவாலோ தான் ஃபஸ்ட்டு நேஷன் கம்ப்ளீட்டாக டிஜிட்டல் மெட்டாவர்ஸ்குள்ளே வந்து லான்ச் பண்ணியிருந்து. அதாவது ஆக்சென்ச்சர்னு சொல்லி ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனி தான் டுவாலோ கண்ட்ரியை வந்து பிரசிடெண்ட்டை அப்ரோச் பண்ணிவிட்டு அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்கள் கண்ட்ரியை வந்து கம்ப்ளீட்டாக நாங்கள் வீடியோ எடுத்துகிற அப்புறமா அது மெட்டாவர்ஸாக நாங்கள் கன்வெர்ட் பண்ணிடுறோம். ஸோ உங்களோட சிட்டிசன்ஸில் எந்தெந்த நாட்டுக்கு போனாங்களோ அவங்களுக்குள்ள ஒரு அவதார் கொடுத்துருவாங்க. அதாவது என்ன விஷயம்னா, அந்த இடத்த ஃபுல்லாக இவங்க ஃபோட்டோ எடுத்துப்பாங்க, ஃபுல்லாக வீடியோ மாதிரி எடுத்துகிட்டு அது மெட்டாவர்ஸ்க்குள்ளே வந்து இமர்ஸ் பண்ணுவாங்க. அதாவது நம்ம வந்து ஒரு விர்ச்சுவல் ரியாலிட்டி மாதிரி ஒன்று போட்டுப்போம். இது போட்டோன்னா அது வந்து கம்ப்ளீட்டாக வேறு உலகத்துக்குள்ளே நம்மளை கொண்டு போய்டும். ஸோ அங்கே வந்துட்டு அங்கே டுவாலோ மக்களை வந்து நம்ம பார்க்கலாம், இந்த ஆள் இங்கே இருக்கான், டுவாலோ இடம் இப்படி தான் இருந்துன்னு சொல்லிட்டு இப்படி டிஜிட்டலாக வந்து அவங்க கனெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் இடமே இருக்காது ஆல்ரெடி. அதுவும் ஏன் வந்து அந்த மக்கள் வந்து எல்லாருமே வந்து கனெக்ட் ஆகணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு உண்டான பங்கு லைஃப் லாங் கொடுத்தாகணும் அந்த கவர்மெண்ட்டு. அப்படி என்ன பங்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க இல்லையா? அதாவது டுவாலோன்ற ஒரு நாடு வந்துட்டு அவங்களோட பேர் மூலமாகவே வருஷத்துக்கு வந்து பல மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் சம்பாதிக்கிறாங்க. அது எப்படி பேர் மூலமாக சம்பாதிக்க முடியும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவங்க த்ரூ ராயல்ட்டி மூலமாக சம்பாதிக்கிறாங்க. சரி, அப்படி என்ன ராயல்ட்டின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு 1997-98 அந்த காலகட்டத்தில் பொறுத்தவரை இன்டர்நெட் பூம் ஆகும்போது எல்லா கண்ட்ரிக்கும் வந்து ஒரு வந்து டொமைன் நேம் கொடுப்பாங்க. இப்போ அதாவது இந்த எஸ்டிடி கோடு, ஐஎஸ்டி கோடில் இருக்கும் இல்லையா, இந்த 044 இந்த மாதிரி போடுற மாதிரி இன்டர்நெட்டில் வந்து டொமைன் நேம் சொல்லி கொடுப்பாங்க. ஸோ வந்து இந்தியாவோட டொமைன் நேம் பார்த்தீங்கன்னா .in, அதே மாதிரி யூஎஸ்ஏவோட டொமைன் நேம் பார்த்தீங்கன்னா .us, ஜப்பானோட டொமைன் நேம் பார்த்தீங்கன்னா .jp, அந்த மாதிரி தான் டொமைன் நேம் சொல்லி சொல்லுவாங்க. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் எடுத்தீங்கன்னா கூட, இப்போது தமிழ்நாடோட கவர்மெண்ட்டோட வெப்சைட் எடுத்திங்கன்னா tn.gov.in, அந்த .in தான் இந்தியாவோட டொமைன் நேம். அதே மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து டுவாலோக்கு வந்து என்ன அசைன் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா .tvன்னு சொல்லிட்டு ஒரு டொமைன் நேம் வந்து அசைன் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து டுவாலோ வந்து .tvயில் தான் முடியும் அந்த கண்ட்ரியோட ஒரு வெப்சைட்டு பொறுத்தவரை டொமைன் நேம். ஸோ இந்த .tvன்ற டொமைன் நேம் வந்து டுவாலோவுக்கு வந்து வழங்கப்பட்டது. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த டெலிவிஷன் ரிலேட்டட் இந்த பெரிய பெரிய சேனல்ஸ் கம்பெனிஸ்லாம் வந்து .tvயில் தான் முடியும்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். ஸோ அவங்க எல்லாருமே வந்து அவங்களோட வெப்சைட் நேமில் வந்து .tvன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வெப்சைட் ஆரம்பித்து வேர்ல்டு வைடாக ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பேரலாக லான்ச் பண்ணிட்டாங்க. லான்ச் பண்ணிட்ட அப்புறம் தான் அப்போ தான் உண்டாச்சு ஒரு கிளாஷ். அதாவது எதெல்லாம் .tvயில் முடியுமோ அது வந்து ஆக்சுவலாக டுவாலோக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த பெரிய பெரிய இந்த கார்பரேட் கம்பெனிஸ் அவங்களோட வெப்சைட்டில் டொமைன் நேமில் .tvலேயே முடிச்சிருக்காங்க, டெலிவிஷன் ரிலேட்டடான வெப்சைட்ஸ் எல்லாமே. ஸோ இது ரெண்டும் கிளாஷ் ஆன உடனே என்னாச்சு, இந்த ஒரு கேஸ் வந்துட்டு உங்களுக்கு இன்டர்நேஷனல் கோர்ட்டுக்கு போச்சு. ஸோ இன்டர்நேஷனல் கோர்ட்டுக்கு போனோன்னா டுவாலோ வந்து என்ன கிளைம் பண்ணாங்க, .tv வந்து எங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அது வந்து எங்களுக்கு தான் சொந்தம் சொல்லியிருக்காங்க. இந்த டிவி கம்பெனிக்காரங்க என்ன சொல்கிறாங்க, .tv வந்து எங்களோடது, டெலிவிஷன் என்டர்டெயின்மெண்ட் ரிலேட்டடானு சொல்லி ரெண்டு பேருக்கும் பஞ்சாயத்து நடக்கும்போது கடைசியில் என்ன தீர்ப்பு வருது பார்த்தீங்கன்னா, .tv வந்துட்டு அந்த டொமைன் நேம் வந்து டுவாலோ நாட்டுக்கு தான் சொந்தமான ஒரு டொமைன் நேமு. ஸோ இந்த டிவி
டிவிக்காரங்கள இந்த டெலிவிஷன் ரிலேட்டடில் அதை வச்சுக்கூடாதுன்னு சொன்ன உடனே வெரி சைன் சொல்லிட்டு ஒரு கம்பெனி நடுவில் வந்துட்டு அவங்க என்ன சொன்னாங்க, நாங்கள் வந்துட்டு இந்த டெலிவிஷன் இந்த டிவி கம்பெனி கையிலேருந்து நான் ராயல்ட்டி வாங்கிட்டு நாங்கள் டுவாலோவுக்கு வந்துட்டு வருஷம் நாங்கள் கொடுத்துட்ருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு வந்தது. அதுக்கப்புறமா அதுதான் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமாக நடந்துகிட்டு இருக்கு. அதாவது .tvன்ற வைக்கிற அந்த டொமைன் நேம் இருக்கு இல்லையா, அது ஃபுல்லாகவே ராயல்ட்டி கொடுக்குறாங்க. அந்த ராயல்ட்டி வெரிசைன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி வாங்கிக்கிறாங்க. அந்த கம்பெனி கடைசியில் அந்த ராயல்ட்டி இருக்கிற அமௌண்ட் டுவாலோங்கிற ஒரு மக்களுக்கு கொடுத்துட்ருக்குறாங்க, அந்த கவர்மெண்ட் கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ டுவாலோ அவங்களோட பேர் மூலமாக ராயல்ட்டி மூலமாக வருஷத்துக்கு பல மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபியூச்சரில் டுவாலோ கம்ப்ளீட்டாக தண்ணி கடியில் முங்கினா கூட இந்த ராயல்ட்டி டுவாலோவுக்கு வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ அவங்க மக்கள் எங்கெல்லாம் செட்டில் ஆகுறாங்களோ அந்த மக்களுக்கு இதெல்லாம் பிரித்து கொடுக்கப்படும். ஸோ அந்த மக்கள் அதனால தான் உங்களுக்கு பொறுத்தவரை அந்த கவர்மெண்ட் என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, மக்களை அந்த ஆன்லைன் டிஜிட்டல் மெட்டாவர்ஸ் மூலமாக கனெக்ட் பண்ணணும். ஸோ கனெக்ஷன் உண்டாக்கினாக தான் அவங்களுக்கு வருஷம் இந்த ராயல்ட்டி அமௌண்ட் பிரித்து கொடுக்க முடியும்னு சொல்லி டுவாலோவோட கவர்மெண்ட் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ஒரு அதிர்ஷ்டம் பார்த்துக்கோங்க டுவாலோவுக்கு. ஆனால் இல்லை இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, டுவாலோ ஃபஸ்ட்டு அதோட ஒரிஜினல் நேம் எல்லிஸ் ஐலண்ட் தான் சொல்லி வச்சுட்டு இருந்தாங்க 1975. அதுக்கப்புறமா தான் டுவாலோன்னு சொல்லிட்டு பேர் மாற்றப்பட்டது. அந்த டுவாலோன்னு மாற்றினால்தான் .tvன்ற ஒரு டொமைன் நேம் டுவாலோவுக்கு கிடச்சிருக்கு. அந்த டொமைன் நேம் கிடச்சினால்தான் டுவாலோ உட்காந்துக்கிட்டே வருஷத்துக்கு பல மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் ராயல்ட்டி மூலமாக சம்பாதிக்கிறாங்க. எவ்வளோ பெரிய அதிர்ஷ்டமான ஒரு கண்ட்ரினா பார்த்துக்கோங்க. அந்த காசு வச்சு தான் இப்போ டுவாலோ மக்கள் எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதை வச்சுக்கிட்டு தான் உங்களுக்கு இப்போ ரோடு போடுறாங்க, மக்களுக்கு தேவையான சின்ன சின்ன ஃபெசிலிட்டிலாம் செஞ்சு கொடுக்குறாங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு காசை வச்சுட்டு தான் டுவாலோ ஒட்டுமொத்த அவங்களோட தேவையான பொருட்கள் எல்லாமே இம்போர்ட் பண்ணிக்கிறாங்க. அதான் அவங்களோட துணி, ஷூலேருந்து சாப்பாடுலேருந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக வெளியிலேருந்து இம்போர்ட் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா உள்ளதான் உங்களுக்கு ஃபேக்ட்ரியை செட்டப் பண்ண முடியாது இல்லையா. என்னமோங்க ஏதோங்க தப்பு பண்ணி அட்மாஸ்பியரை பொல்யூட் பண்ணுறது வேறு நாடு, ஆனால் இதுக்கு உண்டான தண்டனை அனுபவிக்கிறது டுவாலோ தான். இயற்கையில் நியாயத்தையை எதிர்பார்க்க முடியும். முதல்ல இயற்கையை யாருனாலே கட்டுப்படுத்த முடியுமா என்ன? இப்போ மழை வந்தோடனே நிறைய வீட்டுக்குள்ளே நம்ம சென்னைக்குள்ளே தண்ணி வந்தோடனே நம்மளால் தாங்க முடியல. தண்ணியை எப்படா வெளில துரத்துதுன்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கிறோம். ஆனால் டுவாலோ மக்கள் பாருங்கள், அவங்க நாடு கம்ப்ளீட்டாக தண்ணி கடியில் முங்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சால் கூட அந்த மக்கள் இன்னும் சந்தோஷமாக தான் இருக்கிறாங்க. சரி, எப்படி இருந்தாலும் முங்க போகுது, நம்ம தலைக்கு மேலே வெள்ளம் வந்துடுச்சு, இருக்கிற காலமாக சந்தோஷமாக கழிப்போம்னு சொல்லிட்டு அந்த மக்களுக்குள்ளே இன்னும் சந்தோஷன்ற ஒரு விஷயம் குறையவே இல்லை. ஆனால் நிறைய மக்கள் இன்னும் ரீலோகேட் ஆகிட்டு போய்கிட்டு தான் இருக்கிறாங்க. இது மூலமாக என்ன தெரிய வருதுன்னா, கிளைமேட் சேஞ்சுற விஷயம் உண்மை தான். அதாவது திருவட்டியூர் பீச்சில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கடல் தண்ணியை பின்னாடி இருந்து, ஆனால் இப்போ நீங்கள் பார்க்கும்போது கடல் தண்ணி ரோடு கிட்டே வந்திருக்கு. திருவாமியூர் பீச்சில் நான் சின்ன வயசில் நல்ல ஞாபகம் இருக்குது. நான் பார்க்கும்போது அந்த பீச் தண்ணி ரொம்ப பின்னாடி இருந்திருக்கு, ஆனால் இப்போ அதே பீச் தண்ணி ரொம்ப இப்போ ரோடு கிட்டே வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம வாழக்கூடிய அந்த நாட்களே நம்ம கண்ணு முன்னாடியே பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ ரீசெண்டாக சென்னையில் மழை வந்தது. அதே மாதிரி சவுத் தமிழ்நாடுல கிட்டத்தட்ட 90 சென்டிமீட்டர்ஸ் மேலே மழை பெஞ்சுது. எல்லாமே கிளைமேட் சேஞ்சு தான் காரணம். ஸோ என்ன சொல்கிறதுனா, கிளைமேட் சேஞ்சுன்ற ஒரு விஷயத்தில் அடுத்த பிளானும் கிடையாது, அது டிலே போஸ்ட்பானும் பண்ண முடியாது. ஒரே உலகம்தான், அந்த உலகத்தை காப்பாற்றி தான் ஆகணும். நம்ம மண், நம்ம மக்களை காப்பாற்றி தான் ஆகணும். நாளைய தலைமுறைகள் இதனால் பாதிக்கப்படக்கூடாது. ஸோ இதே மாதிரியான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ்லாம் நம்ம ரெகுலராக போஸ்ட் பண்ணிகிட்ருப்போம். இந்த வீடியோ உங்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்றோம். அதாவது டுவாலோங்கிற ஒரு கண்ட்ரி, ஐலண்ட் கண்ட்ரி எப்படி சஃபர் ஆகுதுன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும்னு ஆசைப்பட்றோம். ஸோ இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ போஸ்ட் பண்ணுறோம். நம்ம ராகேஷ் அவுட்லுக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளை சப்போர்ட் பண்ணுங்கள். அன்டில் தேன், பை ஃப்ரம் ராகேஷ்.